பிரச்சனை இந்த இயேசு சாமி தீர்க்கிறார் பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் கிறிஸ்துமஸ். நிறைய சோதனையோடு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இந்த இயேசு சாமி வந்து சோதனைகளை எல்லாம் நீக்கிறார். அதுக்கு பேரு தான் கிறிஸ்துமஸ். என்ன வாழ்க்கையில கஷ்டம் இருந்தாலும், கவலை இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், கடன் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும், என்ன நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திச்சு அழுகிறோமோ, புலம்புறோமோ, குழம்பிக் கொண்டு இருக்கிறோமோ, அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் அருமையான இந்த பகுதியில வசிக்கிற தாய்மார்களே, தகப்பன்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில் இந்த இயேசு சாமி நிச்சயம் தீர்க்க பிறந்தார். அதற்கு பேர் தான் கிறிஸ்துமஸ். அந்த கிறிஸ்துமஸ் செய்தியை தான் நாங்க கிறிஸ்துமஸ் தாத்தாவோடு உங்க இல்லம் தேடி உள்ளம் நாடி நாங்கள் வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நிச்சயம் விடுதலை அடைவீர்கள். இந்த இயேசு சாமி உங்களை நிச்சயம் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்க உலக வாழ்க்கையில நீங்க பார்க்கிற, குடும்ப வாழ்க்கையில நீங்க பார்க்கிற, உங்க வேலையில பார்க்கிற, உங்களுடைய பொருளாதாரத்துல பார்க்கிற, உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற சறுக்கலில பார்க்கிற, முன்னேறவே முடியல, உயரவே முடியல, ஒரு நிலைக்கு வரவே முடியல அப்படின்னு கவலைப்படுற உங்களுடைய வாழ்க்கையில இந்த இயேசு சாமி நிச்சயம் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து உங்க வாழ்க்கை நிலைய நிச்சயம் உயர்த்துவார். அதுக்கு பேர் தான் கிறிஸ்துமஸ். அதுக்காக தான் இயேசு சாமி பிறந்தார். அந்த நாள் தான் இந்த மாதம் அடுத்த வியாழக்கிழமை, இந்த டிசம்பர் 25. ஆகவே இது யாருக்கான ஒரு பண்டிகை நாம் நினைத்து கொள்ளாமல், இது எனக்காக என் கஷ்டத்தை போக்க, என் வாழ்க்கையில் இருக்கிற மன கஷ்டம், பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், வாழ்க்கை கஷ்டம், இது எல்லாவற்றையும் நீக்கி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஆசீர்வதிக்க, என்ன வாழ வைக்க, எனக்கு வழிகாட்ட, எனக்கு வியாதியில, போராட்டத்துல, பலவீனத்துல, சுகவீனத்துல இருந்து எனக்கு ஆரோக்கியம் கொடுக்க இந்த இயேசு சாமி பிறந்தார். அப்படி என்ற நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லிவிட்டு போக தான் வந்தோம். அப்படி என்ற நல்ல செய்தியை நீங்க உங்க மனசுல நினைங்க, நம்புங்க. அத நீங்க இயேசு சாமி இடத்துல நீங்க கேட்டு பிரார்த்தனை செய்யுங்க. இந்த இயேசு சாமி உங்கள் எல்லாருக்கும் நிச்சயம் உதவி செய்வார். நிச்சயம் உதவி செய்வார். இது உதவி செய்கிற ஒரு தெய்வம், நன்மை செய்கிற ஒரு தெய்வம், கை கொடுக்கிற ஒரு தெய்வம், கை விடுகிற தெய்வம் அல்ல. ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்னா இதையெல்லாம் செய்யதான் பிறந்தார். அந்த நல்ல செய்தியை தான், அந்த நற்செய்தியை தான் நாங்க உங்களுக்கு சொல்ல வந்தோம். இதுக்கு பேரு தான் கிறிஸ்துமஸ். இதுக்காக தான் இயேசு சாமி இந்த பூமியில மனித அவதாரம் எடுத்து பிறந்தார். ஆகவே அவர் பிறந்த போது இந்த வேத புத்தகம் அழகாய் சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் அவர் பிறந்தார் என்று. இரண்டாவது, எல்லா மனுஷருக்கும் எல்லாருக்கும் அவர் சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனக்கு அருமையான இந்த பகுதியில வசிக்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரா சகோதரிகளே, இயேசு சாமி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க அவரை உங்க மனதில் நினைத்து நீங்கள் உங்க கஷ்டங்களை நீங்க சொல்லி நீங்க ஒரு பிரார்த்தனை செய்வீங்கன்னா, பெரியவங்கள் ஆனாலும் சின்னவங்கள் ஆனாலும் இந்த இயேசு சாமி நிச்சயம் உங்க வாழ்க்கையில வந்து இந்த இயேசு சாமி அந்த கஷ்டத்துல இருந்து உங்களை நீக்கி, கவலையில இருந்து நீக்கி, அதை எல்லாவற்றையும் தீர்த்து உங்களை நிச்சயம் வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார்.